Let's go holidays and Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. Let's go holidays Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. மகரம் 7.5 சனியில் ரொம்ப பயந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா சனி தான் உங்கள் ரூலர். சனியில் மகரத்தில் 7.5 சனி இருக்கிறவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. பேர் புகழ்லாம் நிறைய வந்தது அவங்களுக்கு. அதே போல் இப்போ சனி விலகிடுச்சு 3ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல ராகு கரெக்டு தான். ஆனால் குரு தான் ஒரு வருஷம் உங்களுக்கு பார்க்க போகிறார். அப்போ உங்கள் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். ஏன்னா மிதுனத்துக்கு குரு வந்தால் சிறப்பு பார்வையாக வரும். கும்பத்தை பார்ப்பார், அதை மறக்கவே கூடாது. பார்வை குரு பார்க்குறச்ச எல்லாமே அனுகூலம் ஏற்படும். அஷ்டமத்தில் கேது இருக்கிறச்ச ஒரு விஷயந்தான், தெய்வ காரியங்கள், திருப்பணிகள், கோயில் பணிகள் அனுகூலமாலாம் ஏற்படும். சிலர் கோயில் கட்டுறது, கோயிலுக்கு செலவு வாங்கி கொடுக்கறது, கோயிலுடைய காரியங்கள், உழவார பணியெல்லாம் செய்கிறதெல்லாம் ஏற்படும். பெரிய ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், ரிஷிகள் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். உண்மையான ஞானிகளை பார்ப்பீங்க. இந்த போலி ஞானிகள்லாம் இல்லாமல் உண்மையான ஞானிகளை பார்ப்பீங்க. அதெல்லாம் பெரிய அனுகூலம். தைரியம் ஏற்படும், சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயத்தில் கண்டிப்பாக செலவு நிறைய வரும். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய வீடு, வண்டி, டெவலப்மெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது தொழில் தொடங்குறது, விவசாயத்துக்காக ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிருப்பாங்க மகரம். அதில் ஒரு 1/4 ஏக்கராவது கிடைக்குமான்னு, அதெல்லாம் அசால்ட்டாக கிடைக்கும். 2 ஏக்கர் 3 ஏக்கரே வாங்குவீங்க. அந்தளவுக்கு திமிர் வந்துடும். எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்கும். திருவெண்காடு புதஸ்தலமும் கீழ்பெரும் பள்ளம் கேது ஸ்தலமும் போகிறது உங்களுக்கு நிறைய அளவுக்கு நம்பிக்கை. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா ப்ரெஷர் ஏற்றுவார். சிலருக்கு லோ பிபியும் வர வைப்பார், இல்லைன்னா ஐபிபியும் வர வைப்பார். இதை மட்டும் கொஞ்சம் கவனிக்கலைன்னா இதுதான் நியூரோவை போய் தொந்தரப்படும். ஸோ இந்த நியூரோ எதுக்கு வரும்? மகரம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கடித்து தூக்கத்தை கெடுத்துக்கும். அந்த தூக்கம்லாம் இல்லாமல் கரெக்டான டைமில் தூங்கிட்டிங்கன்னா, எந்த நேரம் தூங்கினாலும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்பாடான்னு நிம்மதியாக தூங்குங்க. ஃபோனெல்லாம் சைலண்ட் மோடில் வச்சுருங்க, இல்லை ஃப்ளைட் மோடில் வச்சுருங்க. எவன் எதானாலும் 6 மணி நேரம் பொறுத்து பார்த்துக்குங்க. ஸோ சூப்பராக இருக்கக்கூடிய டைம். சனி பெயர்ச்சி பலனுங்க. நீங்கள் 7.5 சனி முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை தரும், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அனுபவங்கள் உங்களுக்கு வந்துருச்சுங்க. இனிமேற்பட்டு எவனுக்கு தான் உதவுவீங்க, இல்லை எவனுக்குன்னா கடன் கொடுப்பீங்க, கையெழுத்து போடுவீங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பேசுவீங்க, இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையாவது யாருக்காவது கடன் கொடுப்பீங்களா? இதெல்லாம் நான் சொல்லவே வேண்டாம் சார், எல்லாமே உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு. இதுதான் சனி பெயர்ச்சி. அப்போது இந்த ராகுவில் நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு யார் முதல் எதிரி தெரியுங்களா? உங்கள் வாய் தான். முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டணும். நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், அவனுக்கு நியாயம் சொல்கிறேன், நீதி சொல்கிறேன், சொந்தங்களை போய் பார்க்குறேன், பந்தங்களை போய் பார்க்குறேன். உங்கள் வேலை என்னவோ அதை வந்து பாருங்கள். இந்த 5 வருஷம் அனுபவத்தை மனசில் வச்சுங்க. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, பக்தி யாத்திரை போக போகிறீங்க, புராணத்தில் வந்து சொல்லப்பட்ட ஜீவ நதிகளில் குளிக்க போகிறீங்க. அது உங்களுக்கு மன நிம்மதியை, சந்தோஷத்தையும் தரும். எல்லாத்தோட உங்களுக்கு ஒரு பிரமாதமான எதிர்காலம் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சிங்கன்னா சனி பெயர்ச்சி சாதகமாகத்தான் இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி இவங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு யோசனை மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். நைட்டு தூங்கும்போது திடீர்னு செல்ஃபோன் எடுத்து ஒரு மெசேஜ் வந்தால் கூட ஹலோ யாராவது கூப்பிட்டீங்களா அப்படின்வாங்க. இல்லை, அந்த மாதிரி யோசனைகள்லாம் நிறையா அவர்களுக்குள்ளே போயின்னு இருக்கும். பலவிதமான சிந்தனைகள், ஜெயிக்கணும், முன்னேறணும், இத்தனை நாள் படாதபாடு பட்டாச்சு, இனிமேல் நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம். இந்த அஃபர்மேஷன், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது, இந்த அஃபர்மேஷன் தன்னைத்தானே அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான மோட்டிவேஷனல் விஷயங்கள்லாம் மனசில் யோசிக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். யாராவது இந்த ப்ரெஷர், சுகர் சம்மந்தமான விஷயம் பேசினா தனக்கு பயம் வந்துடும். ஒரு வேளை வந்துடுமோ, வந்திருக்காத, என்ன இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அந்த மாதிரி 2-3 கேள்விகள் நிறைய கேட்கறதுக்கு உண்டான மனோபாவங்கள் அவர்களுக்கு இருந்துருக்கு. யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தொழிலை மாற்றிடக்கூடாது. பிறரை பார்த்து காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும். 7.5 சனி போயிடுச்சு, இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழில் வேகமாக வருது. பணத்துக்காக நீ என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் உங்களை சுற்றி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டாங்கன்னா நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் ஓடுவாங்க. இரவு பகல் பாராது உழைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
தெரியாத இடத்திற்கு தெரியாத நபர்களை நம்பி போகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக அம்மா அப்பா தான் உலகம். அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே கேட்கணும். மற்றவர்கள் சொல்லுவதை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சனி போகிறாரு. 7.5 சனி முடியுது, ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் 2ஆம் இடத்துக்கு ராகு வரார், நெகட்டிவான விஷயம். ஸோ 8ஆம் இடத்திற்கு கேது, இது அஷ்டம கேது. 7.5 சனி முடிகிறது, இது நன்மை. இதுவரை இருந்து வந்த அனைத்து பிரச்சனையும் ஒவ்வொன்றாக வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூமி மனை விருத்தியாகும், நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனைவி குழந்தைகளுக்கு நகை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மகர ராசிக்காரங்க அவங்க மனைவிக்கு குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் கேது வந்து உட்கார்றது நல்ல விஷயம். இதனால் வந்து IVF, IUF, IUI போன்ற செயற்கை முறையிலாச்சும் கண்டிப்பாக குழந்தைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். இதுவரையில் இருந்து வந்த அலைச்சல் குறையும். வெளிநாடு முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு PR கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி அனைத்தும் நல்ல லாபத்தை தரும். கல்வி கற்கும் அறிவு கூடும். அரியர்லாம் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு அரியர்லாம் கிளியர் ஆகும். குழந்தைகள் நல்லா படிக்கும். ஞாபக சக்தி ஏற்படும். வேலையாட்கள் மூலமாக நல்ல நன்மைகள் வந்து சேரும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா உடன் பிறந்தவர்களிடத்தில் சில வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இளைய சகோதரம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. சாப்பிட முடியாது, பரபரப்பாக இருப்பீங்க. அல்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதிக அலைச்சல் ஏற்படும். அதிக பிரயாணம் செய்வீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை ஏற்படும். ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் சாயா கிரகங்கள் இருக்கும் பொழுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு பெரிய செலவு வைக்க வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான தூக்கம் வராது. அவசரப்பட்டு வேலையை விட்டு நிற்கக்கூடாது. வேலைக்கு ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறவங்க வேலையில் இருக்கணும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளால் பெரும் நஷ்டத்தை சந்திப்பீர்கள். உறவினர் மிகுந்த பிடித்தவர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அப்பா அம்மாலாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவுகள்லாம் வரும். 2ஆம் இடத்துல ராகு மன உளைச்சல், மன பயத்தை தரும். பயப்படக்கூடாது. பரிகாரமாக உங்கள் எல்லா ஊர்லேயுமே, ஒவ்வொரு ஊர்லேயுமே, எல்லா மாவட்டத்திலையும் பெருமாள் சயனகோலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். சனி வீட்டில் இருந்தால் சயனகோலம். ஸோ சயனகோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை மாதத்திற்கு ஒரு முறையாவது சனிக்கிழமை ரங்கநாதரை பார்த்து ஒரு துளசி மாலை கொடுத்து உங்கள் பேருக்கு ஒரு நெய்விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நெகட்டிவ் பலன்கள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். பிஹைண்ட் ரூட்ஸ் சனி பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம், பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சர் இன் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ், அம்ருத் கோட்யார்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங் கோயம்புத்தூர், குலாஸ் ஜாகரி பவுடர், அசலானது ஸ்பெஷலானது, சாந்தா சில்க்ஸ் மதுரை, அழகின் கம்பீரம். லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட் சனி பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை டார்லிங், குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட், சாந்தா சில்க்ஸ் மதுரை.